அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நான் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி முழுமுதற் நாயகனை வழிபட மறவாதீர்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் சங்கடங்களை போக்கும் சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி தினம். சங்கடம் என்றால் தடைகள், கஷ்டங்கள் என்று பொருள்படும். ஹர என்றால் அழிப்பது. சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து வழிபட்டால் நமது கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குபவர்களுக்கு சந்திர தோஷம் ஏற்படாது என்பது நம்பிக்கை. அதோடு மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் நமது அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். ஓராண்டு முழுவதும் சங்கடகர சதுர்த்தியில் வழிபட முடியாதவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று முழுமுதற் நாயகனை வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்த பலன் கிடைக்கும். இந்த பூஜையை வழிபாடு பண்ணக்கூடிய முறையை பத்தி பார்க்கலாம். மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபடும். ஏற்கனவே நீங்க வழிபட்டிருப்பீங்க நம்புறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு விநாயக பெருமானை வணங்கி 11 முறை வலம் வரணும். கோயில்ல நடைபெற சங்கடகர சதுர்த்தி பூஜையில கலந்துக்கோங்க. இன்றைய தினம் விநாயகருக்கு அருகம்புல்லால அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது. நாள் முழுக்க பால் பழம் உட்கொண்ட விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்களை தரும் சக்தி இருக்கு. ஆனா கணவதியை வணங்கினா அனைத்து சக்திகளையும் பெற முடியும். வினை தீர்க்கும் விநாயகனை வணங்கி நன்மைகளை பெறுவோம். இந்த வழிபாடு பண்றதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள்னு பாத்தீங்கன்னா காரிய தடைகள்லாம் விலகும், முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும், திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். என்ன சொந்தங்களே, விநாயகரை வழிபட தயாரா இருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தொழில் நீங்க பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி, வணக்கம்.